எல்லாரும் வாங்க சார். வந்து எப்படி உட்காருங்க. அப்படி இங்க என்னதான் நடக்க போகுது? உட்காருங்க சார். என்னன்னு தெரியும்? என்னவோ தினமும் நடக்கிற மாதிரி போலீஸ்காரங்க திட்டல, ஃபைனும் வாங்கல. ஆனா இங்க வர சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம்ல. எங்களை போக விடுங்க. நீங்க எல்லாரும் மானிட்டர் முன்னாடி இருக்கிற சீட்ல கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. இங்க பாருங்க, நான் ரொம்ப அவசரமா போகணும். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சீக்கிரமா சொல்லுங்க. நானும் அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நீங்க ஃபைன் வாங்கலைனா ப்ளீஸ் எங்களை போக விடுங்க. ஆமா, சீக்கிரம் சொல்லுங்க. நேரம் ஆகுது. தாராளமா போகலாம். நான் உங்களை தடுக்கல. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு படத்தை காட்டணும்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்க எல்லாரும் கிளம்பலாம். அது மட்டும் இல்ல, உங்க எல்லாரோட வண்டி சாவியும் இப்ப என்கிட்ட தான் இருக்கு. நாங்க இங்க காட்ட போற படத்தை நீங்க பார்க்காத வரைக்கும் இங்கிருந்து நிச்சயமா போக முடியாது. மேம், நாங்க எதையும் பார்க்க வரல. ப்ளீஸ் எங்களை போக விடுங்க. ஒருவேளை அப்படி நீங்க அவசரமா போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வண்டி எங்கேயும் விட்டுட்டு நீங்க மட்டும் போகலாம். வண்டி என்ன சொல்றாங்க? வண்டி விட்டு இப்படி சொல்றாங்க இவங்க. சரி, என்ன பண்றது? போய் உட்காருங்க. சரி, வேற வழி இல்ல. உட்கார்ந்து தொலைப்போம். ஆமா, வாங்க. இன்னைக்கு வேலை போச்சு. இன்னைக்கு மேனேஜர்ட்ட போய் திட்டு வாங்க வேண்டியதான். ப்ளீஸ் இங்க இருக்கிற ஹெட்போன்ஸ் எடுத்து உங்க எல்லாருடைய காதுகளையும் நீங்க மாட்டிக்கங்க. எல்லாருக்கும் பாப்கார்ன் கொடுங்க. பிலிம்ப போடுங்க. ஆமாண்டா, நானும் இந்த மாதிரி பல தடவை போய் சொல்லியிருக்கேன். சொல்லிதானே ஆகணும். என்ன பண்றது? எல்லா விதிமுறையும் கடைப்பிடிச்சா அவ்வளவுதான். மேடம், இன்னும் வெளியில 10 பேர் இருக்காங்க. என்ன பண்றது? அவங்கள அங்கேயே வெயிட் பண்ண சொல்லுங்க. நம்ம இந்த செக்ஷனை முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்கள உள்ள கூப்பிட முடியும். ஓகே மேடம். இன்னும் எவ்வளவு நேரம் பாக்கி இருக்கு மேடம்? எனக்கு டைம் ஆகுது. ஏனும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. இன்னும் 1/2 மணி நேரமா? என்னையா இது? நானும் கிளம்புறேன். இதை பாக்குறதுனால என்ன ஆகும்? இல்ல சார், உங்களால இங்கிருந்து கிளம்ப முடியாது. நீங்க இந்த பிலிமை முழுசா பார்க்காம நீங்க யாருமே இங்க இருந்து வெளியே போக முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க பொதுமக்களை எப்படி இப்படிலாம் கட்டாயப்படுத்தலாம்? இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு நீங்க எப்படி கட்டாயப்படுத்தலாம்? இங்க பாருங்க மேடம், ரூல்ஸ் மீறிட்டோமா ஃபைனை வாங்கிட்டு எங்களை அனுப்பி விடுங்க. எங்களை போக விடுங்க. ஏன் இந்த மாதிரி ரூம்ல அடைச்சி வச்சு எங்களை கொடுமைப்படுத்துறீங்க? இவங்க கிட்ட பேசி எந்த பிரச்சனையும் இல்லை. யூனிஃபார்ம் திமிர காட்டுறதே இவங்களோட வேலையா போச்சு. இவங்க எப்ப பார்த்தாலும் இங்கேயே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வேலையோட மதிப்பு என்ன தெரியும்? கரெக்டா சொன்னீங்க. எங்களுக்கு நேரத்தோட மதிப்பும் வேலையோட மதிப்பும் நிச்சயமா தெரியாதுதான். ஆனா அந்த மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்க எல்லார்கிட்டயும் நாங்க ஃபைனை வாங்கிக்கிட்டு போக விட்டணும் நீங்க நினைக்கிறீங்கல்ல? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது எல்லாம் உங்களுக்கு ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு. உங்க எல்லாருக்கும் விதிமுறைகளை மீறது ஈஸியா ஆயிடுச்சு. அதை விட கொடுமை என்னன்னா, பில்ல கட்டிட்டா உங்களை ஈஸியா விட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டீங்கல்ல?